1952 சாதாரண ஒரு குடும்பத்தில் மூணாவது ஆண் குழந்தையா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட தாத்தா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கே காரணமாக இருந்த லெனின் அவங்களோட வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த மூணாவது குழந்தையா ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தையோட தாத்தா வந்து லெனின் அவர்கள் வீட்டில் வேலைக்காரர்களாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த காரணத்தால் இந்த மூணாவதாக பிறந்த இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு லெனின் கிட்ட கொடுத்து பேர் வைக்க சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தை ரஷ்யாவுக்கே பிரசிடெண்ட்டாக வரும் அப்படின்னு பேர் வைக்கிற லெனினும் நினச்சிருக்க மாட்டார், அந்த தாத்தாவும் நினச்சிருக்க மாட்டார். ஏன் அந்த நேரத்தில் இருந்த அவங்க அப்பா அம்மா கூட நினச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் தான் இன்னைக்கு ரஷ்யனோட பிரசிடெண்ட்டாக மாறி இருக்கிறாரு. இன்றைக்கி இல்லை, லாஸ்ட்டு 2 டைம்ஸ், இப்போ 3rd டைமாக மாறி இருக்கிறாரு. அவர் தான் விளாடிமிர் புட்டின். ஸோ அவரை பற்றி தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கம் லெட்ஸ் ஹாவ் அ லுக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. விளாடிமிர் புட்டின் அவர் தான் இப்போது 3rd டைமாக 87% வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. ரொம்ப சீக்கிரமாக ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டாக மாற போகிறாரு. ஆக்சுவலி இவர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விருப்பப்பட்டது வந்து இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணணும், உளவுத்துறையில் ஒர்க் பண்ணணும். அது சம்மந்தமான படங்கள் நிறைய பார்க்குறது, 007 ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்க்குறது, அதுக்கு அவர் தயார்படுத்திக்கிறது. ஜூடோவில் ஆரம்பித்து கராட்டே, ஜூடோன்னு சொல்லிட்டு எந்தெந்த தற்காப்பு கலை இருக்கோ எல்லாத்தையுமே அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார். ஈவன் ஸ்விம்மிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு ப்ராப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹியூமனாக அவர் வளர்ந்துருக்கிறார். அட்லாஸ் ரஷ்யன் இன்டெலிஜென்ட் பியூரோலையும் அவர் வந்து ஜாயின் பண்ணி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒர்க் பண்ணாத கண்ட்ரிஸே கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஆரம்பித்து ஜெர்மனியிலேருந்து இந்த பக்கம் நியூசிலாண்டு வரைக்கும் பல கண்ட்ரீஸில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இன்டெலிஜென்ட் பியூரோக்காக. ஷூ கடையில் வேலை செய்கிறவரா, இந்த மாதிரி பல இடங்களில் பல விதமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த டைமில் ஸோ எல்லா நாட்டிலையுமே ஒரு போராளிகள் இருப்பாங்க இல்லையா, ஒரு சில இயக்கங்கள் இருக்கும், போராளிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனியில், அந்த ஆஃபீஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆக்கிபை பண்ண பார்க்குறாங்க. அப்போது எல்லாத்தையும் சுற்றி டோர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, ஏன்னா இவங்ககிட்ட இந்த வெளியில் இருக்கிற இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருக்கிற ஜெர்மனியில் இருக்க ஆஃபீஸர்ஸே வந்து இந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்ஸையும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போட்டு எரிக்கிறாங்க. ஏன்னா எதுவுமே அவங்ககிட்ட கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக. பட் அந்த டைமில் வேறு வழியே இல்லை, எங்கெங்கேயோ சப்போர்ட் தேடுறாங்க, யார்கிட்டயே கேட்குறாங்க. ஆனால் அவ்வளோ ஷார்ட் பீரியடில் யாராலையுமே சப்போர்ட் பண்ண முடியல இவங்களுக்கு. அப்போது இவர் விளாடிமிர் புட்டின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காப்பாற்றிக்கணும், வேறு வழியே இல்லை, நம்ம அவங்களுக்கு எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கையிலையும் கன்னை கொடுத்து நைட்டு ஃபுல்லாக போராடி அந்த மிஷனை சக்ஸஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அவரோட குறிக்கோள், அவரோட எய்மில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவரோட விஷன் ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ ரொம்ப ப்ராப்பராக இந்த மாதிரி அவரை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை அவரை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். அப்புறமா அட்லாஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்தார். பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகும் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள். அப்போ இருந்த பிரசிடெண்ட் வந்து மக்கள்கிட்ட சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாததால் அந்த டைமில் இவர் அங்கே வந்து அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாரு. மக்கள்கிட்ட ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, மீடியாக்கிட்ட, ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கிட்ட ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறதால ஈவன் அந்த டைமில் ரஷ்யாவுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. அதெல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணி அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அந்த டைமில் நிறைய நாடுகள் இப்போ எப்படி உக்ரைன் ரஷ்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி அந்த டைமில் பல ஸ்டேட் வந்து ரஷ்யாவிலேருந்து பிரியறதுக்கு பல போராட்டங்கள் நடந்தது. ஆனால் அதெல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி எல்லாரையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஒரு பாலிட்டிக்ஸை வந்து அவர் கையாண்டு கொண்டு போயிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி இருந்த புட்டினுக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போரால் பேர் ரொம்ப கெட்டு போச்சு. பல நாடுகள் இல்லை அவர் இதுக்கு மேலே வரமாட்டார், அவ்வளோதான், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தப்போ இல்லை நான் திரும்பி வருவேன், நான் ஜெயிப்பேன்றதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 87% வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறார். ஏன் இவர் எதிர்க்க யாருமே ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. பட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களுக்கு
அவங்களோட மரணத்தை தான் இவர் வந்து கிஃப்டாகவே கொடுப்பார். இதெல்லாமே இன்னைக்கு இன்னமும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, எதற்காக இருந்தாங்கன்னு தெரியவே தெரியல. இதெல்லாமே மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஈவன் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இவருக்கு எகெயின்ஸ்டாக ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் இருந்தார். அவர் இப்போ தான் எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அவரும் இறந்துருக்கிறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் பல இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இவரோட ஸ்ட்ராங் அப்போசிஷன் பார்ட்டிஸை எப்படி தான் இறப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இறந்துருவாங்க. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரியாக இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். இவர் ஒரு நல்லவராகவும் கெட்டவராகவும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இவரை இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வரத்துக்கு பல முயற்சிகள், அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் அவரோட ஃபிட்னஸ் 72 வயசாவது அவரோட ஃபிட்னஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. டைமுக்கு சாப்பிட்றது, காலையில் இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், மத்தியானம் இவ்வளோ கேப்புக்கு அப்புறமா இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிற ஒருத்தர் தான் இந்த புட்டின். இதை விட இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சட்டத்தையே அவருக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கிட்டவர் தான் புட்டின். ஏன்னா 2 தடவைக்கு மேலே ரஷ்யன் பிரசிடெண்ட்டாக யாராலையுமே இருக்கக்கூடாதுன்றது சட்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா இவர் ஜெயித்த பிறகு என்ன பண்ணார்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டு இவர் மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக மாறி அதுக்கேற்ற மாதிரி அந்த சட்டத்தை வளர்ச்சி 5 வருஷம் இல்லை 6 வருஷமாக இந்த பிரசிடெண்ட் பதவியை நீடிக்கணும்னு சொல்லி 6 வருஷமாக்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தையே அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சாதகமாக அந்த சட்டத்தை வளர்ச்சி இன்னைக்கு 3வது தடவையாக ரஷ்யன் பிரசிடெண்ட்டாக மாறி இருக்கிறவர் தான் புட்டின். அமெரிக்கா ஆரம்பித்து பல நாடுகள் 40 வாட்டிக்கு மேலே இவரை கொலை பண்ணுறதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்தோம். இன்றைக்கும் அதெல்லாம் தகர்த்து அதெல்லாம் முறியடைச்சி இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிற இப்பேற்பட்ட மனுஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இன்னும் நிறைய இருக்குது இவரை பற்றி பேச. 1999 இருந்தே இவரோட ராஜ்யம் தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸை பிடிச்சிருக்கிறாரு இந்த புட்டின். நம்ம இந்த வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல் பிளேசஸில் இருக்கிற பவர்ஃபுல் பர்சன்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இதில் மினிமம் ஒரு ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் ஏதாவது ஒரு பிளேசஸில் தவிர்க்க முடியாமல் இருக்கிறவர் தான் இந்த புட்டின். நிறையா வாட்டி ஃபஸ்ட் பிளேஸ்லேயே கூட வந்திருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தவிர்க்க முடியாத ஒரு பர்சன், பவர்ஃபுல்லான பர்சன். ரஷ்யாவில் இது வரைக்குமே யாருமே தொட முடியாத வெற்றியையும் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டையும் இந்த புட்டின் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 87% வித்தியாசத்தில் அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு எகெயின்ஸ்டாக நின்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு எகெயின்ஸ்டாக நின்ன ஒவ்வொருத்தருமே 4%, 3% இந்த மாதிரியான போலிங் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸுன்ட்டு, எவ்வளோ பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த ப்ராப்பராக இந்த 6 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் 72 ஐ திங்க் அவருக்கு 72. ஸோ இந்த 6 இயர்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 78 இயர்ஸ் 77, 78 இருப்பார். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா இந்த 6 இயர்ஸை ஜோசப் ஸ்டாலின் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் வின் பண்ணார். அந்த ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிடுவார். அந்த ஒரு ப்ரௌட்னஸும் அந்த ஒரு கிரெடிட்ஸும் கண்டிப்பாக இவருக்கு போய் சேரும் இந்த 6 இயர்ஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா. இது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய ப்ரௌடாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் கேத்தரின் த கிரேட் அவங்க தான் த லாங்கஸ்ட் சர்வெண்ட் அப்படின்ற ஒரு பேர் கிடைச்சிருந்தது. அது கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவருக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய பாராட்டு இதெல்லாமே நடக்கும்போது கண்டிப்பாக இதை பார்க்குறதுக்கு சில பேர் வைத்தறிச்சலாகவும் இருப்பாங்க இல்லையா. அதில் முக்கியமாக அமெரிக்கா, ஜெர்மனி, யூகே இவங்களுக்கு கண்டிப்பாக புட்டினுக்கும் அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க இவர் மேலே. இதெல்லாம் ஒரு தேர்தலா, இதெல்லாம் ஒரு எலெக்ஷனா, இதெல்லாம் சும்மா இவங்க தேர்தல்ன்ற பேரில் இவங்க சர்வாதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப கடுப்பாக நிறைய பேர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்க்க போட்டி போடுற யாராக இருந்தாலும் ஒன்று கொண்டுடுறாங்க, இல்லை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டம் இவர் மேலே நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள் பாப்பா, ரீஎலெக்ஷன்லாம் வச்சா இவர் ஜெயிப்பாரா, நிச்சயமாக ஜெயிக்க மாட்டாரான்ற அளவுக்கு கடுப்புலையும் ரொம்ப ஒரு ஆத்திரத்துலையும் இந்த கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவருக்கு எகெயின்ஸ்டாக ரொம்ப டேராகவும் போல்டாகவும் பேசக்கூடிய ஒரே பர்சன் அலெக்சி நாவல்னி. ஆனால் அவர் இப்போ ரீசெண்டாக இறந்ததால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக இவர் ஜெயிக்க மாட்டார், இந்த ஒரு ரீசனை காமிச்சு கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாருனாங்க. இன்னொன்று இந்த உக்ரைன் ரஷ்யா வார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் புட்டின் தான். இப்படியெல்லாம் சொல்லி அவர் இதெல்லாம் ரீசனாக சொல்லி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ரெக்கார்டு அவர் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக வைத்தறிச்சலை கொடுக்க தானே செய்யும் அவங்களோட ஆப்போசிட் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு மீட் நடந்திருக்கு. அந்த மீட்டில்
புட்டின் என்ன பேசியிருக்கிறாருன்னா சும்மா அஜித் ஸ்டைலில் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஜெயிக்காதவங்க வேற எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் ஸ்டைலில் நீங்கள் வரலாறு ஒரு தடவை புரட்டி பாருங்க, அடக்குமுறையை கையாண்டவங்க வந்து ஜெயிச்சுதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு அகெயின்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வார்னிங் கொடுத்துருக்கிறார் இவர். தேர்ட் வேர்ல்டு வாரை பற்றியும் பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எகிரி ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறாரு. எங்கள் நாட்டோட அரசியலை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு தகுதி இல்லை, உங்கள் நாட்டு அரசியலை பாருங்கள் முதல்ல, நீங்கள் வந்து அங்கே ஒழுங்காக நடத்துகிறீங்களா ஆட்சியை, நீங்கள் முதல்ல அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு சீண்டி இருக்கிறாரு. இது பேசி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் வந்தார். என்னன்னா உக்ரைனை பற்றி. உக்ரைன் வந்து இன்னும் அடங்கலை, இவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய லெசன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க நம்மளோட எல்லையில் வந்து ப்ராக்சி ஃபோர்ஸஸை இறக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் வந்து உக்ரைனோட காட்டத்தையும் வந்து அங்கே தெரிவித்தார் அவர். ஆக்சுவலி ப்ராக்சி ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ராக்சி ஃபோர்ஸஸ்ன்றது என்ன, இப்போது இந்த உக்ரைனில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து பத்தாமல் உக்ரைன் ஆர்மி மாதிரியே இப்போ ரஷ்யாவுக்கு ஆவாதவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து மேன் பவரை சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மேன் பவரை சப்ளை பண்ணி உக்ரைனோட ஆர்மியில் போயிட்டு, அதாவது இவங்க வந்து உக்ரைன் ஆர்மியே கிடையாது, வேற கண்ட்ரீஸில் இருந்து ஆளுங்களை அனுப்பி அவங்கள உக்ரைன் ஆர்மியாக கொண்டு போயிட்டு அங்கே இறக்கி ஃபைட் பண்ண வைக்கிறது. இதுதான் ப்ராக்சி ஃபோர்ஸஸ். அதை பற்றி தான் அவர் மீன் பண்ணியிருக்கிறாரு அங்கே. ஸோ அதனால் இந்த சான்சஸை யூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டான கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸஸை, அவங்களோட மக்களை வந்து இங்கே ஆர்மி ஃபோர்ஸாக இறக்கி ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத இன்டைரக்டாகவும் மட்டும் இல்லை, டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, நீங்கள் ஓவராக போயிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் பதில் சொல்லாமல் விட மாட்டேன்றது ரொம்ப ரொம்ப காட்டமாகவும் ரொம்ப கோவத்தோட சொல்லியிருக்கிறார் உக்ரைனுக்கு. இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வேர்ல்டு வார்ன்றது இது வரைக்கும் எனக்கும் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அது தப்பு தான், அது தேவையில்லை தான், நானும் அது சொல்லுவேன். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வந்து தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கிறோம், நம்ம ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் வார்னிங் அமெரிக்கா கொடுத்துருக்கிறாரு. நேட்டோ அந்த ஃபோர்ஸ் வந்து எங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. ஸோ தேர்ட் வேர்ல்டு வார் வரத்துக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கிறோன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ தேர்ட் வேர்ல்டு வார்ன்றது வரவே கூடாது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் என்ன பஞ்சாயத்தை இழுத்து விட போகிறாங்கன்றது நிச்சயமாக தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி காமனாக இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, நிறைய பேர் வந்து உக்ரைனோட வாரில் இன்க்ளூட் பண்ணி உங்களோட சோல்ஜர்ஸை நீங்கள் அனுப்பி ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, லட்சக்கணக்கான பேர் கொத்தாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சோல்ஜர்ஸாவது மிஞ்சுவாங்க, உயிர் மிஞ்சும். இல்லைன்னா நிச்சயமாக ரொம்ப சிவியராக கொத்தாக இன்னும் நிறைய பேர் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட ஃபோர்ஸஸை அவங்கவுங்க திருப்பி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், புட்டின் நல்லவரா கெட்டவரா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த டைமில் வின் பண்ணியிருக்க புட்டினுக்கு நம்ம விஷஸ் சொல்லிக்கலாம். விஷஸை சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் சில இடத்துக்குலாம் போனேன், அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கே வழி இல்லாமல், செலவுக்கு காசு இல்லாமல், ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பிள்ளைங்க எங்கேயோ இருக்கிறாங்க. பிள்ளைங்க இல்லாத எத்தனையோ அப்பா அம்மா, வயசானவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல, ஆனால் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல, பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்க விட்டுட்டாங்கன்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனல் வழியாக நினைக்கிறோம். என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எஸ்டாப்ளிஷாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அது சப்ஸ்கிரைபர் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம்னா அதில் இருந்து நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள், நான் மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் கொண்டு வந்த அத்தனை பேருமே அதுக்கு காரணமாக இருப்பீங்க. ஸோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டோ எங்கேயோ இருக்கவங்களுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? நம்மளால் வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும், ஒரு தாத்தா பாட்டியவோ இல்லை ஒரு அப்பா அம்மாவையோ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கேயோ உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். அது ஒன்றே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வழியாக. ஸோ நம்ம சேனலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 1 மில்லியன் கொண்டு வாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ சீக்கிரம் இந்த சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இத்தனை பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நல்லது கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே சப்ஸ்கிரைபர் உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒருத்தரும் நான் என்னால் வந்து ஒரு 20 பேரை 30 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க முடியும்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கனாலே நம்ம சேனல் ரொம்ப சீக்கிரமாக 1 மில்லியன் ரீச் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஏதோ ஒரு குழந்தையோட படிப்புக்கோ, எத்தனையோ வயசானவங்களுக்கோ, சாப்பாடு செலவுக்கோ, மருந்து செலவுக்கோ, படிப்பு செலவுக்கோ யூஸ் ஆக போகுதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். Until signing out from you, நான் உங்கள் MKR.